பழைய காலங்களில் உலகம் அசுரர்களால் படு மோசமாக வலியப்பட்டிருந்தது. அந்நேரத்தில் சூரபத்தமன் என்ற அரக்கன் உலகை ஆண்டான். அவன் மிகவும் தவம் செய்து பெரும் பலங்களை பெற்றவன். ஆனால் அந்த சக்தியை நல்லதற்கு பயன்படுத்தாமல் தீமையை வளர்க்கத் தொடங்கினான். அவ்வப்போது தேவர்கள் சென்று திரிமாலையும் சிவனையும் வேண்டினர். தயவு செய்து இந்த துன்பத்திலிருந்து உலகை காப்பாற்றுங்கள். சிவன் ஒரு ஒளியுமாக கதிர்ந்தார். அந்த ஒளியில் இருந்து பிறந்தார் முருகன். ஆறுமுகமும் ஞானமும் கொண்ட குழந்தை. அவரை தேவசேனைகள் வளர்த்தனர். அவனிடம் ஆயுதம் கொடுக்கப்பட்டன. அதில் முக்கியமானது வேல், சிவனுடைய ஞானத்தின் சின்னம். முருகன் தன்னுடைய சேனைகளை அடைத்துக் கொண்டு சூரபத்மனுடன் போராடினார். பெரும் யுத்தம் நடந்தது. இறுதியில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை வெற்றி கொண்டார். ஆனால் சூரபத்மன் இறக்கவில்லை. அவன் தன்னை ஒரு மயிலாகவும் ஒரு சேவலாகவும் மாற்றிக்கொண்டான். அந்த நேரத்தில் முருகன் இரக்கத்துடன் சிந்தித்தார். அவன் பாவத்திலிருந்தும் நம்மிடம் அடைந்தான். இப்போது அவனை உபயோகமாக மாற்றுவோம். அவனை மயிலாக மாற்றி தனது வாகனமாக ஏற்றினார். அப்படி அந்த அரக்கன் சாகாதிருக்கும் வகையில் முருகனுக்கு சேவை செய்வதற்கான ஒரு நிலைக்கு வந்தான்.